கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க. எந்த தொழிலும் செய்யாதீங்க, ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. Josephine Rose Anthony Sami. Which is suitable business for me? How about my Gurudasa? Is டிரான்ஸ்போர்ட்டா இல்லை அதான் சனி சுபத்துவமா இருந்தா டிரான்ஸ்போர்ட்டுங்க. 29 ஜனவரி 1967 6:41 AM அலாக்கால பிறந்திருக்கிறீங்க. சிம்ம ராசி பூரம் நட்சத்திரமா இருக்கிறீங்களா? சரி, இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஜாதகம். சனி உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்காரு. எந்த கிரகம் அதிக சுபத்துவம்ன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னாலும் கூட இந்த இடத்த உச்ச குருவோட வீடுன்றதே பெரிய விஷயங்க. உச்ச குருவின் பார்வையில் லக்னமும் சரி, லக்னாதிபதியும் உச்ச குருவினுடைய பார்வையில் பூர்ண ஆயிலா இருக்கிற ஜாதகம்ங்க உங்க ஜாதகம். சரிங்களா? செவ்வாய் வேற திக்பலமா இருக்காருப்பா. என்னங்க ஜாதகம், அருமையான ஜாதகம். என்ன மலாக்கா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும், எங்க இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ என்ன தசை நடக்குது? செவ்வாய் தசை முடிஞ்சு, ராகு தசை முடிஞ்சாச்சு, குரு தசை நடந்துகிட்டு இருக்கிற. குரு தசையில சுக்கிரன் புக்தி நடந்து முடிஞ்சாச்சு, குரு தசையில சூரியன் புக்தி. ஐயா, இந்த இடத்துல மட்டும் அஷ்டம சனி நடக்குதுன்றதுனால கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க. எந்த தொழிலும் செய்யாதீங்க, ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்ப நடக்கிறது குரு தசையில சூரியன் புக்தி. லக்னத்துல குருவின் உச்ச குருவோட பார்வையில லக்னம் இருக்கு. லக்னத்துல தனி புதன் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். உங்க ஜாதகம் மிகப்பெரிய நல்ல ஜாதகம் தான். ஆனா 8ஆம் அதிபதி 8ஆம் இடம், அஷ்டம சனி 8ஆம் அதிபதி புக்தி. இப்போதைக்கு எதையுமே செய்யாதீங்க. அடுத்து வரக்கூடிய சந்திரன் சில மாற்றங்களை செய்வார். கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், இரும்பு, மெட்டல்ஸ் மாதிரியான ஷிப்பிங் கிப்பிங் மாதிரியான இரும்பு சார்ந்த சனி சம்பந்தப்படுற துறையில தான் வருவீங்க. ஆனா இப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. சந்திரனுடைய அமைப்புகள்ல சில மாற்ற அமைப்புகள் வரும். எப்போ சந்திரன்னாக்கா குரு தசை சந்திர புக்தியில. ஓகேங்களா? குரு தசை சந்திர புக்தி இந்த வருஷம் நவம்பர். குரு தசை சந்திர புக்தியா? ஓகே. அடுத்து வந்து செவ்வாய் திக்பலமா இருக்கிறாரு கேதுவோட. ஆமா பிரதர், குரு தசை சந்திர புக்தியில ஒரு மாற்றம் வரும் தொழில் அமைப்புகள்ல. அந்த மாற்றம் வரைக்கும் பொறுமையா இருங்க. இந்த 2026 வரைக்கும், 2026 நவம்பர் வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 2027 பிறந்திரட்டும். அப்பத்தான் பூரம் நட்சத்திரத்தினுடைய கடுமையான அஷ்டம சனி அமைப்பு விலகும். 2026 நான் ராசி பலன் சொல்லும் போதே பூர நட்சத்திரத்தை அப்படியே அழகா இது பண்ணி சொல்லுவேன் பாருங்க. இந்த ஒரு வருஷம் எதுவுமே பண்ணாதீங்க சார். உங்க தொழில் டிரான்ஸ்போர்ட், இரும்பு, மெட்டல்ஸ், விவசாயம், கால்நடை, கிளாப்பா சவைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுல தான் சம்பாதிப்பீங்க. இரும்பு, எண்ணெய் மாதிரியான விஷயத்துல இதுல தான் இருப்பீங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க சார். இப்போ உங்களுக்கான டைம்ல ஒரு வருஷத்துக்கு 2027 பிப்ரவரி இல்லை ஏப்ரல் போல இந்த விஷயத்த மறுபடியும் பண்ணுங்க. இதே இரும்பு சம்பந்தப்படுற தொழில் தான் கை கொடுக்கும். இப்போ வேலை சார்ந்த அமைப்புகள்ல மன அழுத்தம், ஆரோக்கியம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல மன வருத்தம் இருக்கும். கூடுதலா ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஆயுள் பிரச்சனை இல்லை.